Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம complex number and quadratic equation chapterல exercise 4.1 ஃபுல்லா எல்லாமே பார்த்திடலாம். First question வந்து express each of the complex number given in exercise 1 to 10 in the form of a plus ib. நார்மல் நம்ம complex numberோட structural formல வந்து எழுத சொல்லிருக்காங்க. 1ல இருந்து 10 question இருக்கும். நம்ம first question பார்த்திடலாம். First question, it is 5i minus 3 by 5i. கரெக்ட்டுங்களா? இப்போ ஜஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 கேன்சல் ஆயிடும். அப்ப -3i² வந்துரும். நமக்கு வந்து i² ஓட வேல்யூ தெரியும்ல, -1 உங்களுக்கு போன வீடியோல சொல்லிருப்பேன். i² -1. அப்போ நீங்க -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா +3 ஆயிடும். பட் we have to represent in the form of இந்த மாதிரி எழுதுறோம். அதனால ரியல் பார்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ரியல் பார்ட் அப்படியே எழுதிட்டு இமேஜினரி பார்ட் இல்ல அப்படின்றதால 0 ஆயிடும் எழுதிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆன்சர். ரெண்டாவது क्वेश्चन பார்க்கலாம். i to the power 9 plus i to the power 19. எப்பயுமே இந்த மாதிரியான क्वेश्चंस வரும்போது i² to the power something ரெப்ரசன்ட் பண்ண பாருங்க. அது ஆட் நம்பரா இருந்தா டாட் i வச்சிட்டீங்கன்னா ஆட் பண்ணும்போது ஈக்குவலா வந்துரும். இது ஒரு ஃபார்ம், ஒரு ட்ரிக் நான் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது பண்றேன் எப்படின்னு பாருங்க. i to the power 9 ஆட் நம்பரா இருக்கா, அப்ப i to the power ஸ்கொயர் to the power என்னன்னு போட்டா ஒரு ஈவன் நம்பர், க்ளோஸ் பை நியர் ஈவன் நம்பர் வரும். க்ளோஸ் பை ஈவன் நம்பர் வரும்னா 8. 8க்கு வந்து 4னு போட்டுக்கணும். டாட் i வச்சா இப்போ 9 வரும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி 19க்கு போடுறேன். 18 க்ளோஸ் பை ஈவன் நம்பர், அதனால 18 வந்து 9 மல்டிப்ளை பண்ணா வரும், பிளஸ் 9 போட்டு இப்போ கரெக்டா வரும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. i² என்னது -1 to the power 4 டாட் i வருது. டாட் i பிளஸ் -1 to the power 9 டாட் i. -1 to the power ஈவன் நம்பர் வந்தா அது ஈவனாவே வந்துரும், ஐ மீன் பாசிட்டிவாவே வந்துரும். அதுவே to the power ஆட் நம்பர் வந்தா நெகட்டிவா வரும். நெகட்டிவ் i டாட் i, அதாவது நத்திங் பட் பிளஸ் i டாட் i பிளஸ் i மைனஸ் i ரெண்டு கேன்சல் ஆகி 0 வந்துரும். So your answer in the real part is 0, imaginary part is also 0. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? இப்போ மூணாவது சம் போடலாம். தேர்ட் क्वेश्चन, i to the power -39. இது எப்படி போடலாம்? அதே மாதிரி ஈவன். இப்போ வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரேட்டர் ஐ மீன் பவர்ல வந்து நெகட்டிவா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க டினாமினேட்டர் தான் அந்த ஃபுல் டேர்மையும் மாத்திருங்க. 1/39 இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மாத்தி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நீங்க நார்மலா சால்வ் பண்ற மாதிரி i² to the power 38 க்ளோஸ் பை ஈவன் நம்பர் 38 மல்டிப்ளை பண்ணனும்னா 19 வரும். டாட் i வச்சுக்கோங்க. இப்போ எனிதிங் to the power ஐ மீன் i² to the power ஆட் நம்பர் வந்துச்சுனா அது நெகட்டிவா வரும். நெகட்டிவ் i மேல போச்சுனா என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ இமேஜினரி பார்ட் 1i, அப்ப ரியல் பார்ட் 0. அப்ப இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாம். 3 7 plus i7 plus i7 plus i7. ஓகே, கரெக்ட்டா? இதோட क्वेश्चन தான், ஜஸ்ட் क्वेश्चन தான் அப்படி கேவலமா டிக்டேட் பண்ணேன், பட் டோன்ட் மைண்ட் இட். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்கலாம். இத வந்து ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்றேன், வேற எதுவும் பண்ணல. 21 plus 21i plus 7i plus 7i². i² ஓட வேல்யூ -1, அதனால i² இருக்கிற இடத்துலலாம் -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ரியல் பார்ட்ட தான் தனியா எழுதிக்கிறேன். இது ரெண்டு ரியல் பார்ட்லயே ஐ மீன் இது ரெண்டு ரியல் பார்ட்லயே அத ரெண்டு தனியா எழுதிட்டு இமேஜினரி பார்ட்ல தனியா எழுதிக்கிறேன். 21i plus 7i² னா என்னது? ஐ மீன் இது ரெண்டு ரியல் பார்ட் இல்ல, இது ரெண்டு ரியல் பார்ட். ஏன்னா i² சால்வ் பண்ணனா -7 ஆயிடும். இதுக்கு வந்து -7 போட்டுக்கலாம். ஏன்னா i² -1 அப்படின்றதுனால இங்க -7 வந்துரும். இப்போ 21i போட்டாச்சு. இது +7i. கரெக்ட்டா? இப்போ நான் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து it will become what? 28i plus 14. Okay, this is the correct answer. Fifth question வந்து 1 minus i minus of minus 1 plus i 6. ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இது அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ +1 minus 6i. கரெக்ட்டா? இப்போ நான் ரியல் பார்ட்லாம் தனியா எழுதிக்கிறேன். இது ரெண்டு ரியல் பார்ட், இது ரெண்டு இமேஜினரி பார்ட். அது ரெண்டு ஆட் பண்ணா 2, இது ரெண்டு ஆட் பண்ணனா -7i. This is our correct answer for this question. The sixth question பார்க்கலாம். 1/5 plus 2i/5 minus 4 plus 5i/2. கரெக்ட்டுங்களா? இது வந்து LCM ஒண்ணா எடுத்துக்கலாம் for second term இந்த டேர்ம்க்கு. அப்ப நான் என்ன பண்ணா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். It is what? 8 plus 5i by u minus by 2. கரெக்ட்டுங்களா? இது 1/5 plus 2i/5. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டலா 5 எழுதிட்டேன். 5
இவங்களுக்கு வந்து நான் எல்சிஎம் எடுத்தா தான் நம்மளால டோட்டலா ஆட் பண்ண முடியும். அப்படின்னா இன்டூ 2 இது ஃபுல்லா ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்டூ 2 அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து -8 - 5i இன்டூ 5/10 போட்டுக்கலாம். இப்போ நீங்க நார்மல் அடிஷனல் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இதை நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்றேன். 2 இது உள்ள மல்டிப்ளை பண்றேன். 2 + 4i அதே மாதிரி இது உள்ள எல்லாம் மல்டிப்ளை பண்றேன். -40 + 25i/10. இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இது ரெண்டு ரியல் பார்ட், இது ரெண்டு இமேஜினரி பார்ட். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா -38 + 28i/10. Sixth question actually தெரியாம erase எடுத்து I will do it again for you. 1/5 + 2i/5 கரெக்ட்டுங்களா? இப்போ நான் அந்த மைனஸ் சைன் இருக்கும் இல்லையா, அதை உள்ள ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இங்க பிராக்கெட் வேணாம், லெட் மீ ரைட் இட் அப்படியே ஆஸ் டெக்ஸ்ட். ஓகேங்களா? கொஸ்டின் தான் இதுல, வேற எதுவும் இல்லை. இப்போ அங்க மைனஸ் இருக்கும் இல்லையா, என்சிஇஆர்டி புக்ல பாருங்க மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் வந்து பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். -4 - 5i/2. இப்போ நீங்க நார்மல் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. பை 1 இருக்கும், இங்க இன்டூ 5 × 5 போட்டுக்கோங்க. கரெக்டுங்களா? அண்ட் இங்க இன்டூ 5 × 5 இங்க இன்டூ 10 போட்டுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இன்டூ 10 பிகாஸ் எல்சிஎம் வந்து 10 மல்டிப்ளை பண்ண அவ்வளோ எல்சிஎம் தான் எடுக்கிறேன். 2/10 + 4i/10 - 40/10 - 25i/10. கரெக்டா? இப்போ நீங்க வந்து எல்லா எல்சிஎம் ஒண்ணா சேர்த்து போட்டாச்சு. அப்ப ரியல் பார்ட் என்னது? இது ரெண்டு ரியல் பார்ட், இவங்க ரெண்டு பேர் இமேஜினரி பார்ட். -38 - 21i/10. I guess this is the answer. Therefore the answer is -38/10 - 21i/10. ஓகேங்களா? இது ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन 7th क्वेश्चन. i/3 + 7i/3 + 4 + i/3 மைனஸ்னா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். +4/3 - i. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க 12/3 போட்டா ஒரே எல்சிஎம் ஆயிடும். இது ரெண்டு ரியல் பார்ட், இவங்க ரெண்டு பேரும் இமேஜினரி பார்ட். ஆட் பண்ணிக்கிறேன். 13 + 8i/3 + 4/3 - 3i/3. இப்போ இவங்க எல்லாருக்கும் பதிலா ஒரே 3 போட்டுக்கலாமா? இது ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு டினாமினேட்டர் ஃபுல்லா சேம் தானே, அதனால தான் அப்படியே எழுதிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் ரியல் பார்ட், இவங்க ரெண்டு பேரும் இமேஜினரி பார்ட். அது தனித்தனியா ஆட் பண்ணிக்கலாம். 17 + 5i/3 will be your correct answer. So அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 8th question. 1 - i the whole power 4. இது வந்து எப்படி எழுதலாம்? 1 - i the whole power square the whole power 2 அப்படி எழுதிக்கலாமா? அப்படின்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a - b the whole square. a square + b square - 2ab. கரெக்டா? இது எழுதலாமா? the whole power 2 ன்னு எழுதிக்கிறேன். நான் சிம்பிளிஃபை பண்றேன். i² = -1. அப்ப இந்த இடத்துல -1 போட்டா -1 + 1 கேன்சல் ஆயிடும். So -2i the whole power square = 4i². i² is again -1 அப்படின்றதுனால -4 will be your correct answer. அடுத்து இப்போ 9th question பார்க்கலாம். 1/3 + 3i the whole cube. இது எப்படி எழுதலாம்? அகைன் இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? a + b the whole cube ஃபார்ம்ல இருக்கு. அப்படின்னா என்ன? a³ + b³ + 3a²t + 3ab². அதை நான் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்றேன். a³ + b³ + 3a² b + 3ab². ஓகேங்களா? அப்படின்னா என்ன? 1/27 வரும் + 27i வரும், கியூப் வரும், i³ வரும். அப்புறம் இங்க ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இந்த 3 கேன்சல் ஆயிடும், i வரும். அதுக்கப்புறம் இந்த 3 கேன்சல் ஆயிட்டு 27 + 27i² வரும். i² மைனஸ் அப்படின்றதால இந்த டேர்ம் ஃபுல்லா நான் -27 எழுதிக்கலாம். அதர்வைஸ் எழுதிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா எழுதிக்கலாம். 1/27 -27. அதே மாதிரி இந்த 27i³ எப்படி எழுதலாம்?
27 I cube 27 I square I னு எழுதலாமா I square என்னது -27 I அப்ப இந்த டேர்ம் வந்து -27 I னு எழுதலாம் இங்க நான் -27 I plus I னு எழுதுறேன் அப்படினா -26 I னு வந்துரும் -26 I கரெக்ட்டா இப்போ நீங்க இத சால்வ் பண்ணீங்கனா you will get the answer at 242/27 minus -20 இப்படின்னு ஆன்சர் வரும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन 10th क्वेश्चन. 10th क्वेश्चन வந்து -2 -1/3i the whole cube. again இது a cube plus c cube அந்த ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்ப a cube வருமா a cube plus b cube plus 3a square b plus 3ab square இப்ப எக்ஸ்பேண்ட் பண்றேன் -8 இது வந்து -1/27i இது வந்து இந்த 3 கேன்சல் ஆயிடும் 4 -4i and இது கூட என்ன ஆயிடும் இது வந்து I square ஆயிடுமா இங்க I square இப்போ இந்த டேர்ம் மட்டும் தனியா சால்வ் பண்ணலாம் இது என்னது -6 into -1/3i into -1/3i கரெக்ட்டா மைனஸ் போய்டும் பிளஸ் ஆயிடும் அப்ப I ஸ்கொயர் என்ன மறுபடியும் மைனஸ் ஆயிடும் I ஸ்கொயர் என்ன ஆயிடும்னா I ஸ்கொயர் = -1 இல்ல அதனால ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் மைனஸ் ஆயிடும் -6 into 1/9 I ஸ்கொயர் அப்படினா -1/9 அப்போ இது 3 2s are இங்க 3 3s are minus into minus plus ஆயிடும் அப்ப plus 2/3i அப்படிங்கறது ஆன்சர் plus 2/3 இங்க i வந்து கரெக்ட்டா இப்போ i cube இங்க எப்படி எழுதலாம் I ஸ்கொயர் i எழுதலாமா அப்ப இங்க வந்து இந்த டேர்முக்கு பதிலா நான் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் -8 it becomes plus 1/27i minus 4i plus 2/3i இப்போ நான் ரியல் பார்ட்னா தனியா இமேஜினரி பார்ட்னா தனியா எழுதிக்கிறேன் இங்க I வரல நான் எனக்கு தெரியாம எழுதிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எல்லா ரியல் பார்ட் தனியா எழுதிக்கலாம் it is what -8 plus 2/3 minus 4i plus 1/27i இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க it will become 24 plus 2/3 minus what 8 2 carry over 8 9 10 plus I by 27 so solve பண்ணி therefore the answer is -22/3 minus 107i by 27 ஓகேங்களா got it இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு 10 சம் இப்போ இதுக்கு அப்புறம் இந்த 10th பார்ட் வரைக்கும் ஒரே டைப்ல நம்ம பண்ணிருக்கோம் 11th பார்ட்ல இருந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேக்குறாங்க 11th பார்ட்ல இருந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா 4 3i மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஜுகேட் எடுத்துக்கணும் இது is equal to 4 3i இத நான் வந்து இன்வெர்ஸ்ல போட்டுறணும் 1 4/3i இப்போ நான் வந்து கான்ஜுகேட் எடுத்துக்கிறேன் -4/3/4/3i கரெக்ட்டா இந்த கீழ வந்து டினாமினேட்டர் a + b * a - b ஃபார்ம்ல இருக்கும் பட் எப்பவுமே நான் போன வீடியோ சொன்னேன் நீங்க வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மட்டும் a + b * a - b ஓட ஃபார்முலா a² + b² வரும் அப்படினா 16 + 9 வந்தா 25 வரும் டினாமினேட்டர் மீதி இருக்குறத அப்படியே போட்டுக்கோங்க so the answer is 4/25 minus 3i/25 ஓகேங்களா சோ அடுத்த சம் பார்க்கலாம் 12th sum question என்ன √5 plus 3i அதேதான் இத x எடுத்துக்கலாம் இது z x = √5 minus 3i நடுவுல இருக்க சைன் மட்டும் மாத்திட்டேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் 1/√5 minus 3i வரும் into √5 plus 3i கான்ஜுகேட் எடுத்துக்கிறேன் √5 plus 3i is equal to √5 plus 3i கீழ a² minus b² ஐடென்டிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு a² plus b² னு வரணும் அப்படினா 5 plus 9 5 plus 9 னா என்னது 10 11 12 13 14 அப்ப √5/14 plus 3i/14 அடுத்த சம் பார்க்கலாம் now let us see 13 minus i இதோட z x is equal to இது நீங்க எப்படி போடலாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் 0 - 1i அப்படினா இங்க 0 plus
I அப்படின்னு வந்துருக்கும் கரெக்டுங்களா? ஸோ அப்போ 1/0 plus I into 0 minus I into 0 minus I nothing but minus I தான் அப்படியே போட்டுக்கலாம். minus I by plus into minus minus I square. I square is what? Plus 1. So answer is minus 1. So let me do this 13 sum again. கொஞ்சம் color side. So minus I னு வரலாம். question என்ன? minus I. So இதோட ZX form எடுத்துக்கோங்க. normal Z formல இது நீங்க எப்படி represent பண்ணலாம்? 0 plus I represent பண்ணலாம். So ZX formல 0 plus I represent பண்ணலாம். கரெக்ட்டா? ZX Z inverse formல இப்படிதான் வரும். So இதுக்கு நான் inverse எடுத்துக்கிறேன். multiplicative inverse conjugate பண்ணிக்கோங்க. minus I into 0 minus I which is nothing but your minus I by plus into minus is what? minus I square. I square is what? minus 1. அப்போ minus of minus I square is what? minus I by so இப்படிதான் வந்து 13 சம்மோட ஆன்சர் வந்து வரும். I by minus I the whole square. I by minus I the whole square 1. அப்ப ஆன்சர் will be 1. So இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். So அடுத்த லாஸ்ட் क्वेश्चन 14th question is 3 plus root 5I 3 minus root 5I by root 3 plus root 2I into minus root 3 minus root 2I. A plus B into A minus B formula is A square minus B square by அதே மாதிரி இங்க A plus B into A minus B A square minus B square na 4 இல்ல 2 square இது plus ஆயிடும் இது plus ஆயிடும். இப்போ 9 plus 5 is what? 14 ah 9 plus 2 is 11 14 by 11 அப்படின்னு வருதா? ஆக்சுவலி கொஸ்டின் நான் ராங்கா எழுதிட்டேன். இங்க மைனஸ் வரணும். ஸோ ஐ ரீட் திஸ் ஃபார்ம். மேலே வந்து நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் அது கரெக்டாக தான் இருந்தது. ஸோ 9 A plus B A minus B னா A plus minus 5 மேலே நியூமரேட்டர் கரெக்ட். 9 plus 5 னா இது வாட் 14. மேலே 14 வந்துடும் அது கரெக்ட். கீழே மட்டும் நான் பண்ணுறேன் மறுபடியும் B plus root 2I என்ன பண்றேன் இங்க வந்து மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணேன். minus root 3 plus root 2I root 3 cancel ஆயிடும். இப்போ 14 by 2 root 2I அப்ப இது become 7 by root 2I by I. so வந்து 0 plus 7 root 2 by I வந்து இங்க வந்து இப்படி டினாமினேட்டர்ல இருக்க கூடாதுல, அதுக்கு பதிலா into 2I root 2I into root 2I ன்னு போடுறேன். அப்படின்னா இது become 7 root 2I by இது மைனஸ் இருக்குங்களா மிஸ்டேக் பண்ணிட்டேன் மைனஸ் அண்ட் கீழே டினாமினேட்டர்ல வந்து ரூட் 2 I ஸ்கொயர்னா மைனஸ் வரும். அதனால தான் இங்க மைனஸ் வரும் ஆன்சர்ல. So this is your final answer. Thank you. இதோட இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடியுது.